ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக என் அம்மாடைய வேலையாக தான் இருக்கும். என்னை ஒரு ஜமீன்தார் மாதிரி பார்க்கணுன்னு தான் அவனை ரொம்ப நாள் ஆசையே. அது சரி, பார்க்கனா அதனை ஜமீன்தார் மாதிரி இருக்கனா? உண்மை என்னன்னா, யாரே ஜமீன்தார் மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் நல்லா தான் இருப்பாங்க. உனக்கு பிடிச்சிக்கின்னா நான் தினமும் இதே ட்ரெஸ் கூட ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா போட்டு காட்டுங்க. எனக்கு போட்டு காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. தினமும் போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுக்குள்ளே நீ இவ்வளோ சீன் போடுறியா? ஹலோ, ஒரு ஆம்பளையை தனியாக விட்டுட்டு போகிற பயமா இருக்காதா? நாம் இது வழியாக பேசலாம். எனக்கு இது வழியாக வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போய்க்கியா? ம் ம் ஆனால் நான் மாட்டிட்டேன்னா நானே போட்டு உங்களை மாதிரி ஓட்டுட. வாங்க போயிடலாம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வெளியே போகணும்னா இப்படி தான். வெளியே வா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். இச்சாதாரியா? ஓஹோ, இதுதான் அந்த இச்சாதாரி நாகமா? ஐயா சாமியாரு, கொஞ்சம் அதை உருமாற சொல்லுங்க. என்னால் முடியாது. இது செத்தாலே சாகுமே தவிர அதோட உருவத்தை காட்டாது. நான் தான் சொன்னேன்ல, இவனால அப்படிலாம் பண்ண முடியாது. சக்தியில தீவிரம் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க, அப்புறம் எல்லாமே தப்பாகிரும். நீங்க சொல்றதால அதை உருமாற செய்ய முடியும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனைக்கு. இது மாறும் போது ஒருவேளை இதோட உயிர் போயிருச்சுன்னா இந்த நாகத்தோட தோஷம் உங்களை விடவே விடாது. இல்லை, இதை நான் பார்க்கணும். என் பையன் என்கேஜ்மெண்ட்டை நடக்க விடாம பண்ண இதை பார்க்கணும். இதை இப்பவே உருமாற செய். ஏய் நாகினி, உன்ட இந்த உருவத்துல இருந்து வெளியே வாரியா இல்லையா? எந்த உருவத்தோட இந்த மாளிகையில இருக்கிறவங்கள கொள்றதுக்காக நீ வந்தியோ அந்த உருவத்தோட நீ எங்க முன்னாடி வரணும். உருமாறு எங்க முன்னாடி வாரியா இல்ல இந்த நெருப்புல போட்டு உன்னை கொல்லவா? மாற மாட்ட உன்னை கொல்ற பாரு. நிறுத்துங்க. கார்த்திக், என்ன பண்றீங்க நீங்க? வாயில்லாத ஜீவனை இப்படிதான் கொடுமை பண்ணுவீங்களா? இது ஒன்றும் வாயில்லாத ஜீவன் இல்லை, உங்க உயிரை எடுக்க வந்த நாகம். அதுவும் சாதாரண நாகம் இல்லை, இச்சாதாரி நாகம். வாய் மூடு. உன் கதையெல்லாம் நம்பி இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்கள் உன்கிட்ட பணத்தை கொட்டி கொடுக்கலாம். ஆனா இப்படியே பண்ணிட்டு உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை வதைக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது. கார்த்திக், என்ன பேசிக்கிட்டீங்க நீ? உனக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு எண்ணத்தோட தான் அந்த நாகம். சும்மா கியா யமுனா. கார்த்திக், உன் கூட கொஞ்சம் பேசணும், உள்ளவா. அம்மா இது அக்கா, உங்களுக்கும் பாம்புக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே இப்படி அப்படின்னு வளைஞ்சு போறீங்கன்னே தவிர நேரா ஸ்டடியா போகவே மாட்டேங்கிறீங்க. போடா லூசு. ஓகே வாங்க. அக்கா, வழி அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் யூட்டன் போட்டு வாங்க. கையை பிடிச்சிக்கோங்க, விழுந்துட போறீங்க. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட கார்த்திக். நீ எதுக்கு அங்கே வந்த? உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க நம்பிக்கை உடைக்க பார்க்காதீங்க. அந்த பாம்பு திரும்ப வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது? வாயில்லாத ஜீவனை கொடுறது பாம்பா தெரியல. நீங்கள் தான் அதை அழிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையிட பேரில் மற்ற உயிரை அழிக்கிறது தான் தப்பு. போதும், ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? தேவையில்லாமல் பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. இங்கேயே தங்குறதா இருந்தால் சரி. நாளைக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம்ல. என்னங்க, அந்த இச்சாதாரி நம்ம பின்னாடியே வந்து நம்ம குடும்பத்தை அழிக்க நினச்சதுன்னா? என்னம்மா காமெடி பண்ணுறீங்களா? அது என்ன படமா? அந்த பாம்பு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்மளை அழிக்க நினைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு ஈக்குதுடா.
நாம் அப்படி நினைச்சு லேசாக விட்ட விஷயம் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடந்தது? அதை பற்றி பேச வேணாம். ஆமாம், நீ எங்கே இந்த இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்துச்சு, நீ எங்கே போன? அரண்மனை முழுக்க நான் பார்த்தனே, நீ இங்கே எங்கேயும் இல்லை. இங்கே பாருப்பா, நீங்கள் வந்ததுலேருந்து நான் ஒன்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. பாவம் சங்கவி ஒன்று நம்பி தான் இருக்கா. நீ மட்டும் இல்லைன்னா அவன் உயிரையே விட்டுருவாடா. நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, குடும்ப மானத்தை மட்டும் வாங்கிடாத. எதிர்பார்த்திக்க மாட்டேன். நான் இப்படி திரும்ப வருவேன்னு எதிர்பார்த்திக்க மாட்டேன். என் குடும்பத்துக்கு பண்ண அநியாயத்துக்காக உங்கள் எல்லாரையும் நான் அழிக்க வந்திக்கேன். இப்போ சொல்கிறேன், இப்போ நடக்கிற இந்த தர்ம யுத்தத்தில் உண்மை தான் ஜெயிக்கும். நீங்கள் செஞ்ச அநியாயத்துக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. விட மாட்டேன்டா. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விட மாட்டேன். உங்களை அணுவாக சித்திரவாதை பண்ணி சாகடிப்பேன். நீங்கள் சாகிறத பார்த்து ரசிக்கிற வரைக்கும் இந்த நாகினி அடங்க மாட்டாடா. நான் ஒன்று அரண்மனை முழுக்க தேடிட்டிக்கா. நீ என்னன்னா பெட்டு மேலே ஜோலியை வந்து படுத்துட்டிக்க. உனக்கு எதுவும் தெரியாதா கார்த்திக்? நான் இங்கே வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். இப்போ ஏன் நிம்மதியாக போச்சு, அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ உன்னை பற்றி மட்டும்தானே நினைப்ப. போதும் கார்த்திக். சங்கவி, மூச்சு வாங்காமல் எப்படி இவ்வளோ டயலாக் பேசுகிற? ஆமாம் கேட்டதுக்கு நீ ஏன் பதில் சொன்ன? நீ அரண்மனையிலேயே இல்லை, ஒரு இடம் விடாமல் எல்லா இடமும் தேடணும். எங்கே போயிருந்த சொல்லு, எனக்கு தெரியும். அந்த வேலைக்காரியோட தானே இந்த ஆக்சுவலி நான் அவளை பார்க்க போனது உண்மை தான். அவளுக்கு பார்ட்டியில் அடிபடிச்சில்ல, அதான் என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு பார்க்க போனேன். எனக்கு நிறைய வாட்டி காயப்பட்டிக்கு கார்த்திக். ஆனால் அதில் வழிலாம் உனக்கு என்ன தெரிய போகுது? ஆனால் அவளுக்கு ஒன்றுன்னா உன் மனசு வலிக்குதுல்ல. நான் சின்ன வயசுலேருந்து உன் பின்னாடி தான் சுற்றிட்டிருக்கேன். நீ என்ன லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். என்றைக்கு ஒரு நாளாவது மாற மாட்டியான்னு நினச்சேன். ஆனால் நீ எப்போவும் அப்படி தான் இருக்க கார்த்திக். ஒரு நாள் கூட நீ என்கிட்ட அன்பா இருந்ததே இல்லை. ஆனால் அவளுக்கு ஒன்றுன்னா துளிச்சு போய்டுற. உன் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடு கார்த்திக். உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு என்ன மேரேஜ் பண்ணி என்னை கஷ்டப்பட்டாத. நீ அந்த பொண்ணத்தை நினச்சிட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் என்னையும் ஏமாற்றி ஒன்றையும் ஏமாற்றிக்கிற? இதுக்கப்புறம் அவளை சந்திக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு கார்த்திக். சொல்லுங்க மேடம், யாரு நீ? எங்கேருந்து வந்திக்க? அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நான் சொல்ல போகிறது நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். என் பிள்ளையிட உயிரை காப்பாற்றினவ நீ. அந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். சரி சொல்லு, உனக்கு எவ்வளோ வேணும்? புரியலை. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? ராம்குமார், நீ போ. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஆனால் என் பையன் ஓ பின்னாலே சுற்றிக்கிட்டிருக்கான். ஆனால் அவன் உன் வீட்டுக்கு வந்தது, உன்னை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சது எல்லாமே எனக்கு தெரியும். இதை புடி. இந்த பணத்தை வாங்கிட்டு எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கோ, திரும்ப வந்துடாத. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஊரை விட்டு போய்த்துடுறேன். தப்பாக ஏதாச்சும் நடந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன். இனிமேல் நீ அவளை சந்திக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடு கார்த்திக். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நினச்சி பாரு. கங்க்ராட்ஸ், இந்த நிமிஷத்துலேருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு. கவுண்ட் டவுனா? என்ன சொல்கிற நீ? மேரேஜ்லாம் விழுந்துட்டான்ல. புரியலடா. 7:30 ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஓ, இப்போ சந்தோஷமா? எங்கே தனியாக போகிற? இப்போ ஊர் உலகம் கெட்டு கிடக்கு. தனியாக போய் யார்கிட்டயாச்சும் மாட்டிக்காத. மாட்டை வச்ச வனத்தை தேடிக்கிட்டு வந்தேன்.
யார் அவன்? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. என் முன்னாடி தான் நிற்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே கொறதுக்கு வருவ நீ? இன்னைக்கு உன் சாவு என் கையால தான். இந்த இச்சாதாரி நாகினி நினைக்கிறத முடிக்கிற வரைக்கும் சாவ மாட்டாடா. அவங்கள காப்பாத்துறன்னு நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. மாட்டினது நானா நீயான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே. உன் உயிரை எடுக்கலன்னா ஏன் எண்ணம் நிறைவேறாது. நான் ஈக்கிற வரைக்கும் உன் எண்ணத்தை நிறைவேற விட மாட்டேன். இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் பாரு. அந்த பொண்ணு விடுங்க. எதுக்காக அந்த பொண்ணு சித்திரவதை பண்றீங்க? அந்த பொண்ணு விடுங்கன்னு சொல்றேன்ல. இது ஒரு பொண்ணு இல்லை, இது ஒரு இச்சாதாரி நாகினி. பொண்ணு நாகுன்னு சொல்றீங்க? எனக்கு என்ன கண்ணு தெரியாதா? அங்க இருக்கிற மகுடி எடுத்து என்கிட்ட கொடு. அதை ஊத்துனா இது இச்சாதாரி நாகுன்னு உனக்கு தெரியும். சீக்கிரம். ஏய் என்ன பண்ற? மரியாதையை என் மகுடி எடுத்து கொடு. இங்க பாருங்க, இப்போ மட்டும் நீங்க இந்த பொண்ணை விடல, நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண வேண்டிக்கும். இதை நான் விடுறதா இல்லை. நான் விடுங்கன்னு சொல்றேன்ல. இப்ப மாறுவா பாரு. ஏய் பொண்ணு, இங்க இந்த பொண்ணுங்க போலீஸை கூப்பிட்டு போயிட்டிக்கா. நல்ல நேரத்துல வந்து மகுடி ஊதி இவளை உங்க வாசம் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு இதை கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஏய், நான் காப்பாற்றத்தான் வந்திக்கா, ஒன்றும் இல்லை. இவளை மகுடியை ஊதுறவங்க 2 விதமானவங்க இருக்காங்க. ஒன்று மகுடியை ஊதி பாம்பை அழிக்க நினைக்கிறவங்க. 2வது அதுங்களை பாதுகாக்கிறவங்க. நான் பாதுகாக்கத்தான் வந்திக்கேன். நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் கபால பைரவன். ஹரஹர மகாதேவா. அந்த பொண்ணு போலீஸை கூப்பிட்டு போயிட்டுக்கா. அவங்க வந்துட்டாங்கன்னா இவளோட சேர்த்து பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏன்னா இந்த நாகத்தின சுயரூபத்தை அவளே பார்த்திக்கா. நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஒன்றை தாண்டா அடிப்பாங்க. என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ இச்சாதாரி நாகுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, அந்த அரண்மனை நினைக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாருமே அவங்க கண்ணால் ஒன்றை பார்த்திக்காங்க. அதையும் போலீஸ் நம்பலன்னா நான் உன்ட சுயரூபத்தை வெட்ட வெளிச்சமாக்குவேன். அது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டா தானே. இது என்ன நாகும்? இன்னுமா புரியல? அவங்கள பழி வாங்க துடிக்கிறவ. 20 வருஷத்துக்கு முன்னால அவ குடும்பத்தை அழிச்சவங்கள பழி வாங்குறதுக்காக கடுமையான தவம் செஞ்சு அந்த மகாதேவர்கிட்ட வரம் வாங்கினவ. அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இவ இச்சாதாரி நாகினியா இப்ப வந்திக்கா. அந்த குடும்பத்தை பழி வாங்க வந்தவ அவ இல்லடா, இவ நாகினி. கேவலம் இந்த பணத்துக்காக நீ எங்களை கொல்ல பார்த்திக்க. எங்களை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? மனுஷங்க பாதிக்கப்பட்டாலே அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக அவங்க பழி வாங்குறாங்க. நாங்கள் பழி தீர்க்க வந்ததில் என்ன தப்பிக்கு? உனக்கு இதையோடு ஒன்று ஈண்டின்னா இந்த நாகம் அவங்கள ஏன் துரத்துதுன்னு நிச்சயம் யோசிச்சுப்ப. பழி வாங்கணும்னு ஒரே எண்ணத்துக்காக தவையுங்க. ஆண்டவன் அருளால் இச்சாதாரி ஆகின. எப்போ ஒரு நாகம் பழி வாங்கணும்னு எண்ணத்தோட பொறுப்புதோ அதை அந்த ஆண்டவன் கூட தடுக்கும்னு நினைக்கிறது இல்லை. எங்களோட குடும்பத்தை நாசமாக்குனவங்களை பழி தீர்க்கறதுக்காக 20 வருஷமா நான் காத்துக்கிட்டீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அதுக்கு கரெக்டான சந்தர்ப்பம் கிடைச்சிக்கி.
அதை கெடுக்க யார் வந்தாலும் அவங்களுக்கும் இதே கதிதான். எவனுமே துணிஞ்சு வராதப்ப நீ எதுக்குடா வந்த? நான் சொன்னபடி நீ இவளை விட்டீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகாது. அன்னைக்கு அவன் செஞ்ச பாவம் இன்னைக்கு அவன் முன்னாடியே விஸ்வரூபமா வந்து நிக்குது. என் கண்ணு முன்னாலேயே என் அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்குற வரைக்கும் நிம்மதியாவே ஈக்க முடியாது. நான் அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் விட மாட்டேன். உன்ட முதல் முயற்சியில அந்த கார்த்திக் உன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான். இப்போ அவன் அப்பனும் தப்பிச்சிட்டான். இந்த ஊர்ல அவங்க எப்ப அடி எடுத்து வச்சாங்களோ அப்பவே நான் அவன் கதையை முடிச்சுப்பேன். இவ தான் குறுக்க வந்து தடுத்துட்டான். உன்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தினதுக்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள ஒருத்தராயிருந்து அவங்கள பழி வாங்க போற. அப்படின்னா நீயே அவங்கள பழி வாங்கிக்கலாமே. நீ அவசரப்பட்டதால தான் எல்லாமே கெட்டு போச்சு. நான் கெடுக்கல, அந்த பாம்பாட்டி தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் மட்டும் வரணும்னா நான் நினைச்சதை முடிச்சுப்பேன். நிறுத்துங்க, உங்களோட கோபம் தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க. இத்தனை வருஷம் பொறுத்த உங்களால கொஞ்ச நாள் பொறுக்க முடியாதா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது குருவே. ஆனா என்னால மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. போக முடியாதுன்னே சொல்லாத, முயற்சி பண்ணு. சாக கடந்த உங்க அம்மாக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. அதை நினைச்சாலே முடியாதுன்ற காரியம் எதுவும் இருக்காது. கண்டிப்பா போறேன் குருவே. மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். நான் என் அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றியே தீருவேன். இங்க ஆரம்பிச்ச விஷயத்த இங்கேயே நான் முடிச்சு தீருவேன். அதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதின்னு ஒன்று கிடையாது. என் அம்மா என்னோட அன்போடு விளையாடி என்ன சிரிக்க வைப்பாங்க. என் மேல அளவு கடந்த அன்பு.